பச்சைமலை சாமி ஒண்ணு உச்சி மலை இருதுன்னு எடுடா தம்பி மேலும். பச்சைமலை சாமி ஒண்ணு உச்சி மலை இருதுன்னு எடுடா தம்பி மேலும். ஜெயதமா போடு தாளம். உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டம் இங்கே இல்லை இல்லை. உன்னை சொல்லி குத்தமில்ல கூட்டம் இங்கும் இல்லை. பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன் எடுடா தம்பி மேலும். ஜெயதமா போடு தாளம். உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது. சத்திரக்குடிக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்குங்க. எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு பெரும் உதவியா இருந்தது மறக்க முடியாது. என் 2 சகோதரர்கள் இல்லைன்னா நேரம் என் தட்டியை பிச்சுக்கிட்டு என் பேண்ட்டுக்கிட்டெல்லாம் கிழிச்சிருப்பாங்க இளவட்டம் பூரா. என்ன சொல்றிய? ரொம்ப ரொம்ப நன்றி என் அன்பு தம்பி சரத், முனீஸ் 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வருடந்தோறும் நாடகம் நீங்கள் 2 பேரும் வைக்கணும், நான் வரணும். அடுத்த வட்டம் தகரத்தில் கொட்டாக ஓடுப்பா. நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா போச்சுப்பா. தண்ணியை போட்டு நெருன்னு வரான்டா அழிஞ்சகமாயில் மீன் அரிக்கிறீங்க மாதிரி. அதில் நாரதர் வேஷம் போடுறேன் படுத்து கிடக்க. அவனை உழப்பி என்னன்னு கேட்குறேன், சாக்கு இல்லையான்றேன் ஒருத்தன். அவனை சாக்குன்னு நினச்சிட்டாங்க. இப்போ வந்த ஜாமியார் நல்லா பாருங்களேன். சித்திரத்தில் உள்ள பரம்புக்குடியில் நடக்கும்போது திரி எடுத்து ஆடினாலும் அசந்து போய் சோறு கிடைக்காம வருவான் பாரு. இந்த பொம்பளையால் ஏத்தா நீங்கள் வருஷம் வந்து இந்த இடத்த பிடிக்கணும்தா, பிடிக்கணும். அதே பாயை கிளியாமல் கொண்டு வரணும். அஞ்சு வாரு ஒன்று தவண்டி அடிச்சுட்டு பார்க்குறியா? இது என்ன புள்ளிச்சு அடிக்கிறியா? எந்திரித்தா யார் ஒத்தவில்லையோ. சரத்துக்கு சிரிப்பு பார்த்தேன், நகைச்சுவையே சிரிச்சிருக்கேன். யாரு சொன்னா? சரி இதுவும் காமெடி தான் விடு. ஏப்பா சரத்து முனீஸு சேஜிபி எவ்வளோ வாங்குறாங்க மணிக்கு? இங்கே ஒரு 1300 தரேன். இதை பூரா பெரிய பக்கெட்டில் வலிச்சு இங்கே கொண்டு வர முடியுமா? ஒரு சொல்லட்டு வடக்கத்தில் வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிருந்தேன். ஐயங்காரி பேக்கரிக்கு சொன்னேன், மீன் கடையை திறந்து வச்சு பால் இல்லாமல் பாஞ்சு உருண்டு கடையை சரிதானே பாண்டிக்கு சொல்லிட்டு தானே வந்தான். ஆனால் நல்ல வியாபாரம் முனீஸ் சரத்து. அதில் நம்ம 5000 பேசியிருக்கேன். நான் என் பங்கத்தில்னா தலைவன் மடப்புறம் கழிவுல காசு வெட்டி போட்டுருவேன். சரியான வியாபாரமாம்ரா. கடையில் எதுவும் இல்லாமல் ஒரு ஆள் என்ன இருக்குன்னு கேட்டேன், எதுவும் இல்லைன்னா கண்ணாடியை காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கேன். ஒன்றுமே இல்லையா? ஏப்பா போதும் பச்சையுமே அம்மையே என்ன முறுக்கு சாப்பிட்றேன் என்ற நோனிமேனே என்ன இடத்துல. ஆனால் இந்த தூரத்தில் உள்ள குழாயெல்லாம் அவங்கிற ப்ரோ அவ்வளோ முடிஞ்சு நாடகமே முடிஞ்சு. நான் டோட்டல் கண்ட்ரோலே முடிஞ்சு. விட மாட்டேன். என்ன விட மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து போய் அவுப்போமானே. அதுதான் விட மாட்டேன் இல்லடா, சாமியாரை விட மாட்டேன். அப்படி சொல்லுனேன். நாடக உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு சாமியார்னா சுனித் குமார். அதுக்கப்புறம் இந்த அஜித் குமார் சொல்ல வந்தேன். அப்படி சொல்லுனேன். நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. நாடக உலகத்துக்கு வந்து 2025 வந்துச்சுன்னா நான் வந்து 20 வருஷம் ஆச்சு. சூப்பர். ஏன் வந்தோம்னு கைதட்டுறியா? அவன் உண்மையிலே இந்த நாடக உலகத்தில் தம்பி எங்கள் அண்ணன் அதுக்கு மூத்த செட்டு பேக்கு தூக்குன்னு தாளம் போட்டு பொழைச்ச கதை தெரியுமா? பேக்கு தூக்கு ஆள் நிறையா இருக்காங்க. பேக்க தூக்கிட்டு வந்தவன் தாளம் போட்டு இன்னைக்கு குறிப்பு கேட்குற அளவுக்கு வந்துட்டேன். அதுதான் கருடனுடைய பார்வை. கூலிச்சாமியை சொன்னேன் ஒன்னே சொல்ல. நான் முத நாடக உலகத்தில் சந்திச்ச நாரதர் யாருன்னா வள்ளிதர்ம நாடகம் பெரியவங்களுக்கு தெரியும். இன்றைய காலத்தில் சினிமா பாடல் சார்ந்து நாடகம் போய்கிட்டு இருக்கு. இது ஏன் அப்படி பாடுறாங்கன்னு நீங்கள் என்னை கேட்கலாம். ஒரு வள்ளிதர்ம நாடகம் கதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமே அதனோட ஸ்டோரியே 1.5 மணி நேரம் தான். தட் இஸ் கரெக்ட் பாயிண்ட். 1.5 மணி நேரம் தான் கதையே. ஆனால் அது மெதுபடத்தில் தான் வள்ளி வந்து 18 வயசில் என்ன பிடிக்கும் நாரதர் வந்து பூங்காத்தி அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று சொல்லு இப்படிலாம் பாடி தான் கதையை கரலை பூதி ஒன்றான். அப்படின்னா என்னன்னா கரை மனதில் இருக்கக்கூடிய கரையை பூதி பண்ணுகிறோம். அதே விடி வைக்கிறதுக்காக அதை பண்றோம்.
முத வள்ளிமன்னாரத்தை தர்க்கத்தை உண்டு பண்ணவர் யாருன்னா நாடக உலகத்துல வரிச்சூர் பழனியப்பன். அவர் செத்து போயிட்டாருண்ணே. என்னடா சொல்ற? வரிச்சூர் பழனி போய் செத்து போயிட்டாருங்க. ஐயோ, வெத்தலை வாக்கு இல்லாம பவுடர் போட மாட்டாரே, செத்து போயிட்டாருண்ணே. அஞ்சரை கட்ட மதுரை ஆறுமுகம், அவரும் செத்து போயிட்டாருண்ணே. ஐயோ 18-48 இல்லாம சாப்பிட மாட்டாரே, செத்து போயிட்டாரு. புதுக்கோட்டை முத்தப்பா, அவர் கண்ணை திறந்த ஒளியில பாடினா வண்டியில் ஏறும் போதே சாப்பிடாம ஏற மாட்டாரே, போயிட்டாரா? செத்து போயிட்டாரு. அள்ளிநகர ஆதிநாராயணே, அவரும் செத்து போயிட்டாருண்ணே. நீ நாடகத்துக்கு வந்தியா சத்திரக்குடி கேதம் சொல்ல வந்தியாடா? தரித்திரியம் முடிச்சவே இந்த நாய் யாரு நாய்த்தா? ஒரு 5 நிமிஷம் வாடகை கொடுக்க முடியுமா? மருதமணிகிட்ட விடுறேன். ஏன்னா அவன் ஜிப்பி பாரு இந்த இடம் கிடைக்குது. ஏய், இவங்க வேகற ஆங்கில நினைக்கிறேன். கானகத்தில் பாட்பாடம் ஜாமியார் டோட்டல் ராமநாட்டில் வண்டியே விடாது. ஏய், சத்தமில்லமாயா ரைடு ஓவரியா? அண்ணே நாங்க போயிட்டு வரோம்னே. தம்பி ஒரு 10 நிமிஷத்துல நீங்க வந்துடணும். கதையை சுருக்கம். ஒண்ணுக்கு வேணா என் தலையில இருக்கு. உண்மையாகவே தர்க்கத்தை எதிர்பார்க்கிறா போல, அள்ளிக்கும் நாரதருக்கும் தர்க்கத்தை எதிர்பார்க்கிறா போல. ஆரம்பத்துல இருந்து இப்படி இப்படி கையை காமிச்சிக்கிறா கூட்டி வர. யாரு சொன்னா தர்க்கம் வேணுமா? இப்போ யாரு சொன்னா வேண்டாமா? தர்க்கம் பண்ணுவாங்க. இருங்க ஒரு 10 நிமிஷம் ப்ளீஸ். ஒரு 10 நிமிஷம் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். அதுக்கப்புறம் வள்ளியோட நான் பேசுகிறேன். ஏன் கத்திரிய? கத்தலைங்க, என் தொண்டையே கத்திரிய. ஏன் எதுவும் கவட்டுக்குள்ள அரும்பாறையா? ஏய், என் தொண்டையே அப்படித்தாயா? அதுக்கு நானே தொண்டை பெரிய உன்னிகிருஷ்ணே வாய்ஸ். ஆமா, நீ என்ன எஸ்பிபி மயன்? நான் அப்படி ஓமுண்ட யாரியா நீ? என்னடா செயின் வண்டி கருது வண்டி இழுக்க முடியாம செகதில் நடந்த மாதிரி திருற நீ. உன்னையெல்லாம் நாரதர்னு ஓட்டு நான். இந்த ஆளு முகத்தை முதல்ல பாருங்களே. யாருக்காவது மீசை இப்படி இருந்து இதுக்கு அப்புறம் கீழே இருக்குமா? எங்க ஆமா அவருக்கு பாருங்க. ஏப்பா அது வேறப்பா, அது என் தம்பி. அது வேற பாருங்க. எல்லாருக்கும் நான் எனக்கு கருப்பத்தே இருந்துச்சு. வரிசை ஐயா கருப்பா கேட்கல, வரிசையா இருக்குது. இங்க ஆரம்பிச்சு இப்படியே வரிசையா இருக்குது. உனக்குன்னா இதுக்கு இங்கே இருக்குது. அது ஐயா அது மீசை இல்லைங்க. நான் சரி, அது வெள்ளை நிறமா இருக்கு. அது என்ன காரணம்? அவங்களுக்கு வயசாயிருச்சு, நான் நரைச்சு போச்சு. உங்களுக்கு என்ன நேரமா இருக்கு? நீங்க கூப்பிட்டவனே வேமா ஓடியாந்தேன். எங்க அப்பா தான் அதிரசத்துக்கு மாவு செலுச்சு. சரி, குப்பரை விழுந்துட்டே ஒட்டிக்கிருச்சு பொத்து. சரி, யாருன்னு கேட்டேன். அம்மா இருக்குல்ல, இருக்காங்க. அம்மாவோட சித்தியத்தான் அரியணத்தில் கட்டி கொடுத்தது. நான் அதையா அவங்க சின்னம்மா மகளை தான் தொண்டில கட்டி கொடுக்கும் போதே அவன் நொண்டி கருப்புசாமியை கூட்டிட்டு போனது. யோ, நான் என்னையா கேட்டேன்? பொத்திட்டு இருக்கியா முகம்? நீ யாருன்னு கேட்டீல்ல? ஆமா, அப்பா இருக்காருல்ல, அப்பாவுக்கு தான் அம்மா கேட்டது. அப்படி அம்மா கேட்கும் போதே அம்மாவோட அம்மா வாக்கப்படணும்னு சொல்லிடுச்சு. அப்பத்தான் சித்தி வந்து ஆட்டுக்கு அகத்தி கொலை கட்டும் போதே அவன் வேலுமுறையம் போய் சித்திக்கே கொலை கட்டினேன். வேலுமுறையம் கட்டும் போதே சரத்து ஓடியாந்து கத்திக்க மட்டும் வெட்டினது. சரத்து வெட்டும் போதே முனீஸ் வந்து மம்பட்டி எடுத்துட்டு ஓடியாந்தது. இந்த வந்துட்டார் இன்ஜினியர் பையன். தூக்கத்தில் ஏன்றாய் வேற. அவ அப்பாவுக்கு நீர்மலைக்கு இடம் செட் பண்றியா? அடே, நீர்மலைக்கு எப்படியாச்சு உன்னை வர சொல்லவே இல்லையாடா? போடா. ஏய், என்னையா வந்தாங்களே, யார் என்னன்னு சொல்லாம? இது நியாயமாடா கண்ணி? எதுக்குடா அளந்தேன்? எது டீல உட்காந்துட்டானா சுட்டு புடிச்சா? என்னது மட்டை போடவில்ல, தூக்க மாத்திரை ஓட்டவே தெரியும். சும்மாரு மறுபடியும் வருவானே. சரி, யாருங்க நீங்க? பேர் என்ன? பேரு தான், பேரு வைக்கணும்னு தான் பெரிய சாமிகிட்ட போய் கேட்டது. பேர் கேட்கிறாரு, ஆதார் அட்டை பதிகிறாரா? ஆதார் அட்டை? உன் முகத்துக்கு இந்த தண்டி மீசை அதிகம். அதானே, நேத்து கூட கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. சரத்து சின்ன குட்டி நாய் அவங்க ஆத்தா கடிச்சிட்டு வந்து நாய் போட்டுரும் பெருச்சாலிய. குட்டி நாய் பிரட்டிக்கிட்டே கிடக்கும், ஒன்றுக்கு திங்கவும் முடியாது, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இவன் பெருச்சாலியை கவனம் மாதிரி நம்மன்னு அரிக்காதாடா. நெத்தியில் வந்து சத்திரக்குடி சிக்னலை கொண்டு வந்திருக்கேன். இங்கிட்டு வண்டி போனால் இப்படி கிராஸ் ஆகிப்போம். முதல்ல உன் பேரை சொல்லியா?
என் பேர் வைக்கத்தேன் அப்பத்தா சொன்னுச்சான் நம்ம குலசாமி நொண்டி முனிக்கு போனால் சண்டி முனி சண்டை விடுமுடான்னு. ஏய் ஏரியா நீ பேரை சொன்னீங்கன்னா நான் இவர் பேரை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இருங்க பேர் வைக்கணும்னு தான் மாட்டு வண்டியை போட்டு அடே ஆடுகாலி பையனே இருடா என்ன பரதநாட்டிய கிளாஸா ஒரு மஜிலும் பண்ண மாட்டார் அப்படியே தக்கு புக்குன்னு வந்து அளப்பாரு இங்கே நடப்பார். இருடா மாட்டு வண்டி கட்டி பருப்பு வேலை மாட்டு வண்டி கட்டி தான் காளமாடை பட்டிக்கிட்டு நம்ம கிடா வெட்டி பேர் வைக்கணும் தான் வரும்போது தான் அவன் நாத்தாங்கல்ல மேஞ்ச கதிரேசியம் பசுமாட்டில் போய் வண்டியோட தவிடுது காளமாடு. ஜெய் நான் என்ன கேட்டேன்? அதைத்தான் கேட்டேன். உன் பேரைத்தான் கேட்டேன். பேரத்தையும் சொல்றேன். சரின்னு வண்டி கொடை வண்டி அடிச்சதுனால தான் அவன் சித்திரச்செல்வன் சைக்கிள் நினைஞ்சது. அடே நான் உன் பேரைத்தானையா கேட்டேன். இது வரைக்கும் 96 வேற லூஸ் ஆக்கியிருக்கேன் அந்த ஆளு. இல்ல லூஸ் ஆயிட்டேன். சரின்னு ஒரு வழியா தட்டு வண்டியை போட்டுக்கிட்டேன் தகர கொட்டாயை போட்டது. தட்டு வண்டியை பிடிக்கிட்டு தகர கொட்டாய் போட்டு இருங்க சரின்னு போய் கிடா வெட்ட போகும்போதுன்னு அப்படி வாங்க நம்ம வருஷத்துக்கு எப்பயோ ஒரு தடவை குலசாமி போவோம். அது கல்லில் தானே இருந்துச்சு. கல் மறைச்சிக்கிருச்சு மண் மழை வேஞ்சி சரின்னு ஒவ்வொரு ஆளாக ஒருத்தன் வெட்டி நம்ம சாமி இருக்குன்னு குலவை ஓட்ட ஆடிக்கிட்டு என்னென்னு மண்ணை கலைச்சி பார்க்குறாங்க. பனங்கிழங்கு அப்படியே அவிக்க ஆரம்பிச்சான். என்னையா இன்னொரு பொம்பளை துடியா ஆடம். அந்த பொம்பளை ஆடி ஒரு மஞ்சள் மரத்துக்கு கீழே சைடில் நம்ம சாமி இங்கே இருக்குடா அப்படின்னு பார்த்தா சாமி செலவு ஊரா செம்மண்ணு. சரின்னு கம்மா தண்ணியை ஊற்றி அழைச்சிட்டு பார்த்தா தொண்டி 23 கிலோமீட்டர் போட்டிருக்கு மயில்கல். அங்கதான் மயிர்கல் ஊண்டி இருக்கு. மயிலுக்கல்ல இல்லையா இனிமே நான் உன் பேரை கேட்கல. தாங்கள் நீ வாங்கி வச்சுக்கவே 2 பேரும் அதாவது சுண்டலிய கவனம் மாதிரியே இருக்கும். நான் நம்ம 2 பேரும் அணிஞ்சிருக்குது அத்தன் மால் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமன். ஆமாங்க. இவர் அணிஞ்சிருக்குது என்ன? அவர் அணிஞ்சிருப்பது வந்து நீங்க பசுபதி பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பட்டையும் அணிஞ்சிருக்கிய அத்தன் மால் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் முப்பட்டை அணிஞ்சிருக்கார். நான் சப்பட்டை 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 இதுக்கு தான் நான் குறும்பி தறிக்க அரைஞ்சேன். சரி இல்லையா உன் பேரை நான் கேட்க விரும்பல. நீ இனிமே உன் பேரை சொல்லவே வேண்டாம். நீ சொல்லியா உன் பேர் என்னையா? என் பேர் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நல்ல பேரா இருக்க. சொல்ல முடியாது. நல்லா இருக்கீங்களா? உங்க அம்மா பேரு? எங்க அம்மா அவர் கேட்க முடியாது. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா அவர் வர முடியாது. என்ன கடா குடும்பம் அது? உன் பேரு சொல்ல முடியாது, அம்மா பேரு வைக்க முடியாது, கேட்க முடியாது. கேட்க முடியாது. அப்பா பேரு வர முடியாது. வர முடியாது. சரி கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா? கூட பிறந்தவர் 7 பேர். நாங்க 7 பேர். 7 பேரும் ஆனா பெண்ணா? 7 பேருமே ஆம்பளை பையன். ஆம்பளை பையன் தான். ஏண்டா ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன்டா. சாமி தூக்கி போட்டு பொழந்துருவேன். ஏய் ஏண்டா நீங்க சண்டை ஓடுறதுக்கு எதுக்கு என்ன அடிக்கிறியா? இல்ல ஒன்னு எடுத்த நீ எதுக்கு எங்க வந்த நீங்க? நான் முதல்ல யாருன்னு கேட்டீங்களா இது வரைக்கும்? முதலைய கேட்ட ஆமைய கேட்டியா? ஏய் இது வரைக்கும் யாரு என்ன அப்படின்னு என்னைய கேட்டீங்களா? இது வரைக்கும் எதுவுமே வரைக்கும் இல்ல. அப்புறம் என்ன இது வரைக்கும்? அது இனிமே அதெல்லாம் செய்யாது. இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்லை. இவருக்கு தான் வாய்ப்பு, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்க அண்ணன் தம்பி 7 பேர். 7 பேர். எரும மாடு மாதிரி இருக்கீல. அம்மா அப்பாலாம் அங்க? அம்மா அப்பா அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா எதை போட்டுக்கிட்டு இருக்காங்க? ஏன்டா நீ என்ன சொல்ல வர்றடா? மைகத்தூர் மண்டோட தூர சாமிட்ட பேச விடுறால. சரி அதற்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னது? வாங்க 7 பேர்ல 2 பேர் வந்திருக்கேன். மிச்சம் 5 பேர் எங்க? யாருக்கிட்ட பிடிச்சி? யாருக்கிட்டயா? யாருக்கிட்ட? நம்பி இருக்காங்க. நம்பி வீட்டுல எல்லாரும் அண்ணன் தம்பி. அதத்தான் யார நம்பினேன். நம்பிக்கையோட இருக்கிறாங்கன்னு சொன்னா அதத்தான் யார நம்பினேன். யார் நம்பி? மக்கள் நம்பிதான். மக்கள் நம்பி இருக்காங்க. மக்கள் நம்பி. அப்ப உங்க 2 பேரையும் மட்டும் தெருவில் விட்டுவிட்டு அவங்க 5 பேரும் நல்லா சொகுசா இருக்காங்க. அதெல்லாம் இல்ல. ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போமுங்க. என்ன வேலை சொல்லுங்க? நாங்க புடுங்குற வேலை. என்ன புடுங்குறியா? களை புடுங்குறது. களை புடுங்குறியா? என்னென்னலாம் இந்த கலையெல்லாம் புடுங்குவியா? எல்லா கலையும் தனி. ஓ பொறுமசாமி பொறுமசாமி நான் பொறுமை இல்லாம என்னடா இது? ஏன்டா என்னை
பரத்து பஸ் எத்தனை மணிக்கு மதுரைக்கு? நான் போயிட்டு வர்றேன். ஏய் ஏய் இன்னும் மணி ஆகலையா? வாயா. நீங்க 2 வாரம் தான் உள்ள போறீங்க. கொலைக்காசுல உள்ள எப்படி இன்னும் அரை மணி நேரத்துல என்னை கொன்றுவேன். நீங்க அத்தனை கூடி அத்தனை பேர் உள்ள போறீங்கப்பா. இளைஞர்கள் பூரா மண்ண போறீங்க. பேர் எழுதி கொடுங்க யார் யாருண்டு. நீ தான் முதல்ல உள்ள போற. நீ உழுப்புறதுக்கு ஏன்டா என்னை போட்டு உழுப்பு எடுக்க? நான் என்னடா பண்ணேன்? என்னங்கடா? ஏய் என்ன என்ன சாமி உங்களை போய் நான் சரி நான் யார் தெரியுமா? நீங்க தான் யாரு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க பள்ளிக்கூடத்து ஆண்டு விழாவில் உங்களுக்கு நல்ல நாரதர் வேஷம் போட்டிருக்காங்க. ஏய் மேலூர்ல இருந்து நாரதர். மேலூரா? உண்மையான நாரதர். மேலூர் எப்படி இந்த மெயின் பைபாஸ்லயே வந்துட்டீங்களா? சன்மார்க்கம், தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், ககன மார்க்கம். இதுல 4 வகை மார்க்கம். டாஸ்மார்க் திறக்க மாட்டாங்களே 10 மணிக்கு மேல. டாஸ்மார்க் இல்லையா, மார்க்கம்னு. போடா. மேலூர்ல இருந்து வந்ததனால் நீங்க மேலோகத்தை மேலூர் என்று சொல்றீங்க. நீங்க குதிக்கிறதுனால நானே பூலோகம். பூலோகத்தின் நீங்க குதிக்கிறதுனால நானே பொத்துக்கிட்டு கீழே போறேன். அவரும் மேலூர் மேலோகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு. மேலூரத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னாரு. நம்ம உனக்கு தெரியாதுனே இந்த பிரச்சனை ஐநா சபை வரைக்கும் போயிரும்டா. ஏய் போட்டுடா. ஏயா போட்டு அவர் சொன்னார்ல மேலூரத்தை சுருக்கி மேலூர் மேலூர்னு சொன்னாரு. நான் பூலோகத்தை சுருக்குவேன். எப்படியா? ஏன் என்ன அந்த சொல்ல விட மாட்டேங்கிற? அவன் கிடைக்காங்க, அவன் வேற ஏதாவது வாயை விட்டுட்டு போயிருக்கேன். ஏய் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நானும் பூலோகத்தை சுருக்குவேன். நீங்க எப்படி சுருக்குவ? ஏய் என்ன அந்த பேச விட மாட்டேங்கிற? மேலோகத்தை சுருக்கலாம். அது மேலூர். ஏண்டா ஐயா? ஏண்டா? மேலே போற போட்டு போடுடா. குருமசாமி குருமசாமி நான் ஏண்டா சொல்ல விட மாட்டேன்ற மேலே? ஏண்டா? நான் பூலோகத்தை சுருக்கி சொல்லுவனியா? அத சொல்லியா? பொறுமசாமி ஐயா ஏயா அந்த நல்ல வேலை வாங்குவானா? சாமி என் தங்கச்சி வள்ளி உள்ள இருக்கு. வள்ளி இருக்காளா? இங்க இப்ப ஒரு சிறிய கேள்வி பண்ணி கேட்டுக்கிறேன். ஒன்றும் கேட்க வேணாம். ஆமா தர்க்கத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப உங்க தங்கச்சி தங்கச்சி இரியா அவரே தங்கச்சின்னு சொல்றீங்கல்ல, உன் தம்பி தான் சொன்னாப்புல. உங்க பேர் வீரத்தவன், இவர் பேரு கிள்ளிவளவன், உங்க அப்பா பேரு நம்பிராஜன், அம்மா பேரு நங்கை முகனி, இது இடம் குறிஞ்சினடா அப்படிங்கிறது. என் பேர் நாரதரி, எங்க அப்பா பிரம்மா, எங்க அம்மா வந்து கலைவாணி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. சொல்லி முடிச்ச பிறகு 7 பேர் வந்து ஆண் பிள்ளை தான் அப்படின்னு இவர் சொன்னார். இவர் தான் சொன்னார். அப்புறம் தங்கச்சின்னு நீங்க கூப்பிடுறீங்களே, அது கண்டெடுத்தது எங்க? வள்ளிக்கிழங்கு தோணு இடத்துல. வள்ளிக்கிழங்கு வந்து இந்த இப்படி தான் இருக்கும். அதனால புதக்குன்னு ஈரத்துல புடிஞ்சு பாஞ்சு வரைக்கும் அகலமா கிடந்திருக்கு பள்ளம். சரி அந்த படத்துக்குள்ள கிடந்துச்சு. அவ்வளவு பெரிய பள்ளமாவா இருந்துச்சு? சரி யாரு பார்த்தது? நான் தான் போய் பார்த்தேன். சரி ஏய் இல்ல அவர் என்னமோ கேக்குறாரு சொல்லிட்டு போறேன். அது நான் ஏன் நீ எதுவுமே சொல்ல விடுறீங்களா? இல்ல என்னடா? அவன் பாட்டுக்க அவன் வாய் வேற அவிஜாரி வாய்யா. அதாவது என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. யார் தூக்கு? பொறுமசாமி பெரிய போரா புடிச்சது சாமி. அதான் பேச ஒண்ணுடா சொல்ல விட மாட்டேன். நீங்க சொல்லிவிட்டீங்கன்னாக்க நல்ல பேர் பொம்பளை வாங்கிருக்கீங்க. பிள்ளை சாமி நீ படம் கேளுங்க. சரி பொம்பளை பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிச்ச? உனக்கு ஒரு விடுவோம் தாமான பொம்பளை பிள்ளை நீ எப்படி காசு வாங்கணும்டா. டே சொல்லியா? கழுத்தாங்கட்டி போட்டு சாமி சொல்லு. இந்த கேள்விக்கு பதில் தெரியாம நான் போக மாட்டேன் இந்த ஊரை விட்டு. என் தங்கச்சியை கூப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி அப்படியா? தங்கச்சி நான் பதிலே சொல்லலையே. நீ ஒண்ணு மூடு. ராமநாட்டில் போய் சொல்லிட்டு வா. பொம்பளை பிள்ளை நீ எப்படி
ஏறிடுவான்டாவே தங்கச்சி பேக்கப்